வீடியோ பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போதே அப்டேட் ஸ்டெப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ரீச்டு யுவர் ஸ்டெப் கோல் ஆன் 3 days திஸ் வீக். அப்டேட் யுவர் கோல் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். 8,000 per day வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 8,000 per day நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் எனக்கு பர்சனலாக ரொம்பவே சேலஞ்ச் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் 100 days of 50, அதாவது டெய்லி சைக்கிளிங் போகிறோம், அதுவும் டெய்லி 50 கிலோமீட்டர் அடிக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் 10 days நான் வந்து கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதே சமயம் வந்து கண்டிப்பாக டயர்டாக இருக்குது. பார்த்தீங்களா, கடந்த 10 நாளாக தொடர்ந்து நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 18 நாளாக தொடர்ந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். 8 நாளாக இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி தான் சில சமயங்களில் வந்து சில டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆகிடும். ஏன்னா நான் OnePlus Watch 2 as well as இந்த எட்ஜி ரெண்டுத்தையுமே நான் கையில் கட்டிட்டு ரொம்ப நாள் இருந்திருப்பேன். இது வந்து வாட்ச் 2R எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் 10,000 ரூபாய்க்கு பார்க்க முடியுது, அதனால தான் இப்போ 2R டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 2வையும் இதையும் நான் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ரெகுலராக ஒரு 10 days வந்து சைக்கிளிங்கும் போகிறோம், அதே சமயம் வந்து பேட்மிண்டன் போகிறோம் அப்படின்னும் போது அந்த டேட்டாலாம் உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைக்கும் போது இடையில் பார்த்தீங்கன்னா இந்த டீல்ஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மொத்தம் டேட்டாவை எல்லாத்தையும் எடுக்கணும், அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அதை ஒரு வீடியோவை காட்டணும், அந்த வீடியோவை எடுத்து திரும்ப எடிட் பண்ணணும், எடிட் பண்ணும்போது நம்ம கன்வே பண்ண வரும், என்ன சொல்ல வரும் மக்களுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ இவ்வளோ வேலையும் நடந்துகிட்டு தான் இருந்தது. சரி ஓகே, இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அந்த 10 daysக்கான டேட்டா தான் மெயினாக வரும். அதை தவிர வந்து நான் அந்த 1.5 மாதமாக நான் யூஸ் பண்ண இல்லையா, அந்த 1.5 மாதமாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுங்கிற மாதிரியான டேட்டாவையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரியா, தொடர்ந்து 50 kilometers டெய்லி போயிட்டே இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் விடணும். அதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதில் வேறு இடையில நான் ஒரு சில கமெண்ட்ஸ் வீடியோ இல்லாட்டி ஜென்ரிக்கான வீடியோஸை போடும்போது ஏன் ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். என்னென்னா, போய் சேர்ந்துடாதையா, கரெக்ட் தான். ஏன்னா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணிவிட்டு அப்படியே டப்புன்னு ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா டைம் இல்லாத காரணத்தினால். இப்போ கூட நான் பேசும்போது அடிக்கடி நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். இதுவே வந்து ஒரு ஃபுல் வீடியோவும் அதே ஃப்ளோவில் அதே ஸ்பீட்லேயே போக முடியும். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தெரியாமல் நான் 1.25 அழுத்திட்டனோ இல்லாட்டி 1.5 அழுத்திட்டனோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ப்ளேபேக் ஸ்பீடு. பட் அதுக்கு காரணம் என்னென்னா டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ அதான் மெயின் ரீசன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. மெயினாக ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, என்னையா இந்த கையில் ஒரு வாட்ச் அந்த கையில் ஒரு வாட்ச். எப்பயுமே வாட்ச்லாம் ரொம்பவே டெஸ்ட் பண்ணுவேங்க. ஆனால் வாட்சை நல்லாவே டெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அதாவது ஃபிட்னஸ்க்குள்ளே கொஞ்சமாவது இன்வால்வ்டாக இருந்தோம்னு வைங்களேன், ஓரளவுக்கு அவுட்டோர் அஸ் வெல் அஸ் இன்டோர் ஃபிட்னஸ் ரிலேட்டடான டேட்டாஸும் எடுக்க முடியும், அதே சமயம் ஸ்லீப் ட்ராக்கும் பண்ண முடியும். ஸோ 2 வாட்சையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது. அதே சமயம் இப்போ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் எட்ஜ் லான்ச் ஆகும்போது 12,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து உங்களுக்கு 5,999 ரூபாய்க்கு வந்துச்சு. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,750 ரூபாய்க்கே கிடச்சதுன்னு வச்சுப்போம். இப்போது அப்படியே OnePlus Watch 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் இனிஷியலாக பார்த்துருப்பீங்க, அப்புறம் 20,000க்கு பார்த்துருப்பீங்க. அண்ட் மேபி கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 15 to 20Kக்குள்ளே நீங்கள் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த 2 வாட்சையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு செக்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று ஆக்டிவிட்டி ட்ராக்கர், ஃபிட்னஸ் ட்ராக்கர், இன்னொன்று ஸ்மார்ட் வாட்ச் கம் ஆக்டிவிட்டி ட்ராக்கர். ஸோ ஸ்மார்ட் வாட்சாகவும் தலைவன் செயல்படும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wear OS. ஸோ Wear OS யூஸ் பண்ண முடியும். எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபார் நம்ம ரெகுலர் டிவைசஸோ ஆண்ட்ராய்ட் டிவைசஸோ அதே மாதிரி வாட்சுக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ Wear OS இருக்குது. ஸோ அப்படி Wear OS இருக்கும்போது அது கூடவே RTOS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று OnePlus தரப்புலேருந்தும் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா ரெண்டுமே ஸ்மார்ட்டாக சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அதுவே தானாக RTOSக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி வந்து அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். இப்போ எதுக்குங்க நான் வந்து ஃபுல்லாக Wear OS ரன் ஆகணும், எனக்கு எதுக்கு எல்லா ஆப்பும் இப்போ ஆக்சஸ் ஆகணும், அதான் மனுஷன் தூங்கிட்டு இருக்கானே, அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ப்ளஸ் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த வாட்ச் ஒரு 8,000 இல்லாட்டி 7,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இந்த வாட்ச் 20,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8,000 ரூபா வாட்சால் இந்த 20,000 வாட்ச் பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையுமே பண்ண முடியுதா இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க, இது ஸ்மார்ட் வாட்ச் இல்லை அப்படிங்கிறது அழுத்த திருத்தமாக இந்த இடத்துல சொன்னனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ரிப்ளே, குவிக் ரிப்ளே, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் பண்ண முடியாது. நீங்கள் ஆப்பும் யூஸ் பண்ணணும், இப்போ ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஒரு ஆப்பில் நான் மியூசிக் லிசன் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வைங்களேன், அதுக்கெலாம் வந்து இந்த வாட்ச் தான் வேலைக்கு ஆகும். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து பட்ஸை கனெக்ட் பண்ணி பட்ஸில், அதாவது இதில் பட்ஸை பேர் பண்ணதுக்கப்புறமா ஆடியோ லிசன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ண முடியும். ப்ளஸ் நான் வந்து ஃபோன் கால்ஸ் பெருசாக வந்து வாட்சில் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா வாட்ச் ஆக்டிவ் எட்ஜ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வாட்ச் ஆக்டிவ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரகட் ஃபீல் இருக்காது. பட் நார்மல் ஸ்கொயர் அந்த மாதிரியான ஒரு பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும். பட் ஃப்ரஜைல் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது ஜிம்மில் நீங்கள் ஏதாவது ஒரு ராடில் தெரியாமல் தட்டினாலோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது வெளியில் தட்டினாலோ உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவே அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம T-Rex ஃபர்ஸ்ட் ஜென் மாதிரியே இருக்கும். இப்போது இந்த ஆக்டிவ் எட்ஜுக்கும் ஆக்டிவுக்குமே என்ன மாதிரியான வித்தியாசங்கள்ங்கிறத நான் தனியாக கண்டிப்பாக ஆக்டிவ் எட்ஜை மட்டும் நான் கவர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பண்ண முடியாமல் போச்சு. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செம்ம ப்ரீமியம்ங்க சரியா. டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து இது வேறு லெவல் தான். பட் இதில் வந்து உங்களுக்கு அமோலட் பேனல் இருக்குது. ஸோ அதனால் என்ன இந்த ஓலட் அமோலட் ஓலட்லாம் இருந்ததுன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்க முடியும். அதே சமயம் டீப்பர் பிளாக்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ஆப்பே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இருந்தாலும் இப்போ நான் எப்படிலாம் இதை வந்து டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இன்டோர் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்லீப்பு. ஸோ இதுதான் இந்த மூணு ப்ளஸ் ஸ்டெப் கவுண்ட் இதெல்லாம் தான் நான் ரொம்ப முக்கியமாக செக் பண்ண ஏரியாஸ். ஸோ அது எல்லாத்துலேயுமே 2 வாட்ச் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சு. 8000 ரூபாய் மதிப்பில் இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டிவைஸ் வந்து அதுலேருந்து டபுள் டைமுக்கும் மேலே ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை மீட் பண்ணுமா. அதே சமயம் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். பட் நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா மெயினாக ஃபிட்னஸ் ஓரியன்டாக நான் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னா இதில் எனக்கு மேசிவ் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆமாம், வாட்சில் தான் பேசிகிட்டு இருக்கேன் தம்பி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஏண்டா 2000 ரூபா 3000 ரூபா வாட்ச்லையும் இதே மாதிரி பேசலாம்டா. ஏன்டா நீ வேறு அநியாயம் பண்ணுற? எவ்வளோ கிளியராக இருக்கும். அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் மைக் சூப்பராக இருக்கும், அதனால தான் கிளியராக இருக்குது. எனக்கு என்னன்னா என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சரி மொபைலில் தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஏன்னா கிளாரிட்டி வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. நான் ஆக்சுவலாக கையை சும்மா ஷேக் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சாலும் கூட நார்மலாகவே பேச முடியுது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி இருக்குது. வந்து இப்போ நார்மலாக நான் வந்து எப்படி இருக்கேன், அட்டென்ஷன் பொசிஷனில் இருக்கேன். டிஸ்டன்ஸ்னால இல்லையா இந்த மாதிரி நான் இங்கே பாரு, நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு கண்டிப்பாக யாருமே வாட்சில் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி ஏன்னா நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா நான் தான் சொல்கிறேனே அட்டென்ஷன் பொசிஷன் வச்சுக்கேன் கீழே. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு தான் இப்போ யதார்த்தமாக நம்ம கீபோர்ட் நோண்டிட்டு இருக்கோம். அதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணி அப்போல்லாம் நீ அசால்ட்டாக பேசலாம். அதெல்லாம் மாசாக இருக்கும். ஏன்னா உனக்கு நேராக தானே நீ கை வச்சிருப்ப. அப்போ பக்காவாக இருக்கும். இல்லை ஈவன் தான் இப்போவே எனக்கு நல்லா தான் கேட்குது. நீங்கள் அட்டென்ஷன் நிற்கும் போதே எனக்கு ஆடியோ நல்லா தான். இப்போ நார்மலாக மேலே கையை லிஃப்ட் பண்ணிட்டேன். நீ அதான் வீடியோ கிளிப் பார்க்கும்போது உனக்கே புரியும். ஓகே சூப்பர். என்ன பட்டு என்ன வாட்ச்? அதான் சொன்னேடா, OnePlus Watch 2. ஓகே ரைட்டே. நான் ஃபிட்னஸ் ஓரியன்டாக கொண்டு போகிறனால அதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய டேட்டாவை நான் காட்டுற மாதிரி இருக்கும். ஆப் எப்படி இருக்குது, ஆப்பில் டேட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துடலாமா? ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப் பற்றி ஒரு டூர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்டா. ஓகே. ஸோ இது வந்து ஜெப் ஆப்பு, இது வந்து ஓஹெல்த்து. ரெண்டுமே எப்படி லோட் ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். அவன் பாரு டக்குன்னு லோட் ஆகி முடிச்சிட்டான். இவன் பாரு அப்படி பில்டப்லாம் கொடுப்பான். பவர்டு பை அமேஸ்ஃபிட் இந்த மாதிரி பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இதில் வந்து பார்த்தேன்னு வையன் ஸ்லீப் டேட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாறுமாறுறா. 2 பேருமே சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ நான் இன்பிட்வீனில் போய் தூங்கினேன் அப்படின்னா நேப்பும் அசால்ட்டாக காட்டுவாங்க 2 பேரும். இப்போ இதில் நீ பார்க்கும்போது இப்போ மேக்ஸ் கிளாஸில் லைட்டாக அப்படியே கண்ணா சந்தா அதுவும் வருமா? அதுவும் வந்துடும். ஐயோ சார் நீங்கள் மேக்ஸ் கிளாஸில் தூங்கிட்டீங்க சார். இங்கே பாரு, இப்போ இது வரைக்கும் பார்த்தோன்னா ரெகுலராக நைட்டு தூங்குனது ஓஹெல்த்தில். இது பாரு நான் மத்தியான நேரத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு குட்டி நேப். ஆமாம் 1 hour 10 minutesன்னு காட்டுதா. ஸோ அதே வந்து இதுலேயும் காட்டும். இதில் எப்படி இருக்கும்னா இது வந்து இன்றைக்கான ஸ்லீப் டேட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவே இங்கே பாரு நேப்புன்னு காட்டும். அதே ஓகே தனியாக நேப்புன்னு காட்டும். ஸ்லீப் தனியாக காட்டிடும், நேப் இதில் தனியாக காட்டும். அது வந்து ஸ்லீப்லேயே தனியாக காட்டும். எப்போ தூங்கணுமோ அந்த டைம் வரும். நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே இது நம்ம பண்ண குயிக் நேப். இதான டைம் காட்டிடுது. அதனால இது வந்து அநியாயத்துக்கு நேப் தனியாக கட்டுவாப்புல, ஸ்லீப் தனியாக கட்டுவாப்புல. சரியா? இதில் ஸ்லோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்க முடியும். இப்போ என்னன்னா இவங்க இந்த ஹோமில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குடா. அமேஸ்ஃபிட் வந்து முன்னே ஹோம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும்டா. இவர் ஒரு வாட்டியும் புதுசாக ஓப்பன் ஆகுது. பேக் போட்டோன்னே க்ளோஸ் ஆகிடுது. இதுதான் வந்து ஹோம். இதில் ஓகே எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாரு. என்னடா ரெடினஸ் ஸ்கோரு, ஏன்டா என்ன சாகடிக்கிற. சரி ஸ்லீப்னு அங்கே இருக்குது, அங்கே எக்ஸர்ஷன், அதை நம்ம ஒர்க் அவுட் இதுக்கு ரிலேட்டடான டேட்டான்னு வச்சுக்கோங்க. இதில் வேறு இந்த டேட்டாலாம் கொடுக்கும். 7 நாளைக்கான டெய்லி ஸ்லீப் இது ரெடி, காசு கட்டுறியா உனக்கு இன்னும் நல்லா பெட்டர் டேட்டா கொடுக்குறேன்னு சொல்லும். சரியா? அப்புறம் இப்போ இதில் பாரு, இதில் எப்படி இருக்கும்னா சிம்பிளாக இருக்குது பாரு, மினிமலாக. அதான் இது இந்த ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. கரெக்டாக இன்றைக்கான டேட்டா அப்படின்னும் போது ஹார்ட் ரேட் வந்து 74ங்க இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுதா. அப்புறம் வந்து மேலே பார்த்தோன்னா ஒர்க் அவுட் எவ்வளோ நிமிஷம் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் செஷன்னா ஒன்றும் இல்லை, நிற்கிறது ஸ்டாண்டு. ஸோ அது 10. ஆக்டிவ் கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்ஸ் எவ்வளோ போயிருக்கோம். அதை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இப்படியும் பார்த்துக்கலாம். இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இந்த ப்ரொஃபஷ்னலாக இந்த கார்பரேட்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து நல்லா இவன் என்ன சொல்கிறான், ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்கிறாங்க பேர். ஏன்டா இவ்வளோ டேட்டா நீ கொடுத்ததை பற்றி பிரச்சனை இல்லைடா, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இப்போ இவன் கேலரிஸ்ன்னு கட்டும்போது பாரு வெறுமனே ஆக்டிவிட்டிக்கு ரிலவெண்ட்டான கேலரி கொடுத்துருக்கான். நான் இப்போ தான் ஸ்டெப் ஏறணும்னா அதெல்லாம் எங்கள் அக்கௌண்ட் ஆகும். இது பாரு
ஒர்க் அவுட் ரிலேட்டட் கேலரி, ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் இருக்குது, ரெஸ்டிங் கன்சம்ஷன் ஒன்று இருக்குது பேர். ஓகே. நார்மலாக நம்ம ஹியூமன் பாடி வந்து நீ ஒர்க் அவுட்டே பண்ணலாம்னாலும் உன்னோட மெட்டபாலிக் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ன் பண்ணும். இது நார்மலாக ஆப்பிள் சூப்பராக காட்டுவான். இப்போ தான் ரீசெண்டாக அமேஸ்ஃபிட் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் கேலரி பர்ன்டு டுடே அப்படின்னும் போது 2967 இப்போ வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான டேட்டா இது ஓவரால் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் டேட்டா. சூப்பர் சூப்பர். சரியா? ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். SpO2 இதெல்லாம் இந்த டேட்டாலாம் இருக்கா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாய் ஸ்கோர் வந்து எப்படின்னா ஒன்னே நீ வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கினே வரலாம். டெய்லி நீ ஒர்க் அவுட் பண்ண நான் முன்னெல்லாம் 300 கிட்டலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். 300 ஆமாம். நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, டெய்லி உங்களோட ஒர்க் அவுட் எப்படி போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் லிமிட்ஸ் புஷ் பண்ணுறீங்க. 9 வந்து ஹை வந்து என்ன, ஹை இன்டென்சிட்டியாக நான் வந்து ஹார்ட் ரேட்டு ப்ரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஏறும்போதெல்லாம் வேறு லெவல் ஸ்பீடாக போனேன் இன்றைக்கி. அதனால தான் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்டை நான் முடிக்க முடிஞ்சது. ஏன்னா இங்கே பார்த்தோன்னா தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் 25.23. இதுலேயும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். அவுட்டோர் சைக்கிளிங் அதில் ப்ரெசன்டேஷன் மாசாக இருந்தது. அதில் அந்த இது மினிமலாக இருக்கும். அதில் ப்ரெசன்டேஷன் மாசாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா ஷேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இமேஜஸ்ஸு அதை தவிர இதை தான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், மாற்றி இதுலேருந்தும் பண்ணுவேன் அதுலேருந்தும் பண்ணுவேன். இதை தவிர வந்து வேறு என்ன பண்ணலாம்னா இங்கே பேர் ட்ராக் பண்ணலாம். ஓகே. வீடியோ மாதிரி காட்டலாம். நம்ம ஸ்டேட்டஸ்லாம் போனோன்னா இதில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒன்லி ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோட்டோ தான் ஷேர் பண்ண முடியும். நீ வந்து ஃபோட்டோவே வேணா இப்படிலாம் பண்ணலாம். சேட்டலைட் வியூ இல்லை ப்ரோ. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் கெத்தாக எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா இது செம்மையாக இருக்கும்ல, ஆப்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே சிம்பிளாக இருக்குது. இது சிம்பிளாக மினிமலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட்னா இதில் மொத்த டேட்டாவுமே இவ்வளோதான்டா. ஓகே, இதுதான் மொத்த டேட்டாவுமே. டாப் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிருக்கு. இது 37.92 காமிச்சிருக்கு டாப் ஸ்பீடு. டீட்டெயில்டு டேட்டான்னு போனால் இந்த மாதிரி காட்டும். சரியா? இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் 25.1, இதில் வந்து ஆவரேஜ் வந்து 25.23 காட்டுது. ஸோ அது தவிர வந்து இங்கே வந்து மற்ற கிராஃப் பார்க்க முடியுது நம்மளால். அண்ட் ஹார்ட் ரேட்டு 141லேருந்து 168 ஹையஸ்ட் போயிருக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது அப்படின்னு இது சொல்லுது. இது வந்து ஆவரேஜ் வந்து 142, அது 141, இது 142. ஹையஸ்ட் வந்து 176ன்னு இது சொல்லுது. சரியா? ஸோ இதுதான் டேட்டாவா. ஆனால் அமேஸ்ஃபிட்டில் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சில் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் டேட்டா வருது. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர். அதனால் இதில் வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பீட் ரிலேட்டட் கிராஃப் இருக்குது, ஹார்ட் ரேட் ரிலேட்டட் கிராஃப் இருக்குது. அது தவிர இதில் நம்ம அதுலேயும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த வார்ம் அப்பு, ஃபர்ட் பர்னிங், அனரோபிக் த்ரெஷ்ஹோல்டு இதுலேயும் இருக்குது பேர். அந்த இன்டென்சிவ். ஓகே. சரியா? VO2 மேக்ஸ்லாம் போனோமா இல்லையா அதெல்லாம் காட்டும் அனரோபிக். ஆனால் அதுக்கப்புறம் வரும் பேர். இது வந்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் நீ 17 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்க. செகண்ட் கிலோமீட்டர் நீ கவர் பண்ணும்போது 19.46 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. தேர்ட் கிலோமீட்டர் நீ கவர் பண்ணும்போது 18.85 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபோர்த் கிலோமீட்டர் அப்போ நீ வந்து ஆவரேஜ் ஸ்பீட் 28.13. அப்படியே கடைசி வரைக்கும் போய் இருக்கலையே ஃபாஸ்டஸ்ட் லேப் எதுவோ அது வந்து க்ரீன் கலரில் காட்டும். முடிக்கும் போது நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு பண்ணேன். இந்த 25 டச் பண்ணணும்னு. அதனால் முடிக்கிற போது 31.03 போயிருக்கு. இதில் அந்த டேட்டாலாம் வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கமாக போனோம்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ இல்லை இதில் பார்த்தா எனக்கு ப்ராப்பராக நம்மளை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இதுதான் செம்மையாக இருக்குல்ல. அதே மாதிரி ஜெப்கோச் இது என்ன சொல்லுதுன்னா ஏன்னா இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் அவுட் அவ்வளோ பண்ணல, உனக்கு தான் தெரியுமே, ஒர்க் அவுட்டே பண்ண முடியாத மாதிரி இருந்தேன்னா. அப்போ என்ன சொல்லிச்சுன்னா டெய்லி ஒர்க் அவுட்டே முடிய மாட்டேது அப்படின்னு. இப்போ பாரு 716% முடிச்சிருக்க, யாரா நீ பைத்தியம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கு. எங்கேயோ போய்கிட்டு இருக்கு லோடு. ஆமாங்க, எங்கால் டெய்லி 50 கிலோமீட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போது இது எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் மாற்றினா இப்படி காட்டாதேன்னு பார்க்குறேன் பிளானு. அடுத்து வந்து என்னென்னா இப்போ இந்த VO2 மேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரைனிங் லோடு இதெல்லாம் போதா. பேட்மிண்டன் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். பேட்மிண்டனில் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து எப்படி இருக்குன்னா டீட்டெயில்டு டேட்டா அப்படின்னு போட்டால் பாரு 541 கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு, ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு, ஏரோபிக், இந்த மாதிரி ட்ரைனிங் லோடு இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக. ஆனால் இதில் சூப்பராக இருக்கும். பேட்மிண்டன் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்பீட் ராக்கெட்டை ஓங்கினது 212 கிலோமீட்டர் ஸ்பீடில். சூப்பர். அப்புறம் ஃபோர் ஹேண்டு, பேக் ஹேண்டு, ஷார்ட்டு, எத்தனை ஷார்ட் அடிச்சிங்க, இந்த மாதிரி டேட்டா. அப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டில் எப்படி மூவ் பண்ணீங்க. ஓகே. ஆமாம், நீங்கள் நம்மளோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்தது அதெல்லாமும் வரும். நீ ஃபுல்லாக போனோன்னா எல்லாமே நிறைய பேட்மிண்டன் இது பார்க்க முடியும். வரிசையாக பேட்மிண்டன்லாம் இதிலெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாகவே இருந்திருக்கும். ஒரு சிலதில் இவன் டீட்டெயிலிங்காக இருக்கான், ஒரு சில அவன் டீட்டெயிலிங்காக இருக்கான். ஆமாம், இங்கே தான் போகிறது. அதான் சப்ஜெக்டிவ்ங்கிறேன். ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ ரன்னிங் போகிறேன்னு வை, லெஃப்ட் ரைட்டுன்னு தான் நம்ம கால் எடுத்து வைப்போம், கையும் வரும்ல. நம்ம பாடியோட அலைன்மெண்ட் எல்லாம் இது சொல்லும். நீங்கள் லெஃப்ட் சைடில் ரொம்ப வெயிட் கொடுத்து விட்றீங்க, ரைட் சைடில் நீங்கள் ரொம்ப வெயிட் கொடுத்து விட்றீங்க, அதெல்லாம் இதில் வரும்.
ஓகே. அதெல்லாம் இதில் வராது. மேபி இன்னும் ஹை அண்ட் வாட்சஸில் போனால் வருமோ என்னமோ. ஸோ அதான் இந்த மாதிரி டேட்டாலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. அது ஸ்மார்ட் வாட்சில் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், இது ஆக்டிவிட்டி ட்ராக்கர். அதில் கொஞ்சம் ஆப் இருக்குது. இந்த ஆப் ஆனால் பார்த்தியா பேக் போனால் வந்து நமக்கு காட்டணும்ல, நான் எங்கே இருக்கேன்னு காட்டணும், நான் இவ்வளோ நேரம் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். பட் டப்புக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது. இது வந்து பார்த்தோன்னா அதான் சொன்னேன், பேமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்குடா, தேவைன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கேன். ஆமாம், சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு. அப்புறம் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்காக லுக். இதுதான் இதுலேயும் டிவைஸ் லுக் பேஜ் இப்படி இருக்குது, இதுலேயும் டிவைஸ் பேஜ், இதில் எவ்வளோ பேட்டரி இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் தேவைன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பேரண்டல் கண்ட்ரோல் இன்கேஸ் கிட்டுக்கு கொடுத்தா இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு பஞ்சம் இல்லை. இது ஆனால் ஸ்மார்ட் வாட்சுங்கிறனால நீ வந்து நிறையா ஆப் ரிலேட்டட் விஷயங்கள் அசால்ட்டாக பண்ணலாம். இதுலேயும் ஸ்டாவால் சிங்க் பண்ணலாம், இதுலேயும் ஸ்டாவால் சிங்க் பண்ணலாம். இப்போ இல்லை ஹைலைட் என்னென்னா தலைவங்கிட்ட ஃபோன் பேச முடியும், இவன்கிட்ட ஃபோன் பேச முடியாது. பேட்டரி லைஃப்பில் வந்து இது பயங்கரம் கிரேசி. இது வந்து அசால்ட்டாக பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்கும். எப்பயுமே அமேஸ்ஃபிட் வந்து பேட்டரி லைஃப்பில் வெல்னோன்னு. இது 1.5 நாள் 1 நாள் பேட்டரி லைஃப் வந்துடும். அப்புறம் இந்த குயிக் ரிப்ளே இந்த மாதிரியான விஷயங்கள், ஆப் யூஸ் பண்ணுறது, ஸ்டாண்ட் அலோன் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எல்டி ஆப்ஷன் கிடையாது. பட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஸ்மார்ட்டுங்க. ஆமாம், அவனை வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆமாம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், இப்போ நான் ஒரு இதை வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வாங்கிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் மேட்ரு. ஸோ அதான் மக்களுக்கு வந்து இது போய் தெரியட்டும். 20,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கிற வாட்ச் இப்படி இருக்குது. 13,000க்கு லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 பார்க்கலாம்டா இந்த வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7,999 ரூபாய்க்கு பார்க்க முடியுது. ஆஃபர் டைமில் 6,000 சம்திங். நம்ம வாங்கினது ஞாபகம் 4,750. ஆமாம். ஸோ அதான் ரைட்டா. ஸோ ஓரளவுக்கு இந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம நீங்கள் கேட்கலாம். இதுக்காக தான் 2 வாட்ச் கட்டிட்டு மனுஷன் தினம் சுற்றி இருந்திருக்காரு. ரைட்டு. ஸோ ஃபைனலாக எல்லா டேட்டாவுமே பார்த்துருப்பீங்க. எனக்கு ஸ்டெப் கவுண்ட் மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அமேஸ்ஃபிட் தரப்பில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. எப்படின்னா இப்போ ஐடென்டிக்கலாக ஒரு சில ஷேக்ஸ் இருந்தாலும் கூட தலைவர் வந்து நிஜமாவே நடக்கிறாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப அக்யூரேட்டாக யோசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எதில் அமேஸ்ஃபிட்டில். பட் ஒன் ப்ளஸ் வந்து அப்போது அந்தளவுக்கு யோசிக்கலன்னு சொல்ல வரல. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ஸ்டெப் அப்படி தான் வருது. அதே சமயம் இப்போது பட்ஜெட் வாட்சஸ்லாம் இருக்குல்ல, ஒரு 3,000 ரூபா 2,000 ரூபா வாட்ச்லாம் இருக்குது. இப்போ 4,000 ரூபாய்க்கு கூட ஒரு சில வாட்சஸ் இருக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரைட் ஹேண்டில் நான் ஃபோன் கையில் இப்படி ஹோல்டு பண்ணி அதில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே நடக்கிறேன்னு வைங்களேன். படிச்சுக்கிட்டே நடக்கிறேன் அப்படின்னும் போது கை இப்படி நார்மலாக மேலே லிஃப்டடாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஸ்டெப்பே கவுண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமையும் நம்ம வந்து அண்டர் 5K ஒரு சில வாட்சஸில் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெட்மி வாட்ச் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த வாட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் கையை வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஒரு ஃபோனை வச்சு ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அது தலைவன் வந்து ரீடே பண்ண மாட்டான். ஸோ ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அப்போ ஸ்டெப் கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எட்ஜ் என்னமோ அமேஸ்ஃபிட்டுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன. பட் இப்போ ஸ்லீப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஸ்லீப் அப்படின்னாலும் நம்ம ஒரு ஷார்ட் நேப் போனாலும் அதையும் 2 பேருமே எவால்வேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லீப் டேட்டா பொறுத்த வரைக்கும் 2 வாட்சுமே மாஸ் பண்ணுது. அதில் வந்து ஒன் ப்ளஸ் கொஞ்சம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னைக்காவது 1-2 நாள் பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் சொதப்புது. ஒரு 20 நாள் மானிட்டர் பண்ணுறேன்னா அதில் 1 or 2 days அமேஸ்ஃபிட் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கிராஜுவலாக மார்ஜினல் எரர். பட் இந்த மார்ஜினல் எரர் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஸ்லீப் டேட்டா எனக்கு ஒன் ப்ளஸில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஒன் ப்ளஸில் இந்தளவுக்கு நல்ல ஸ்லீப் டேட்டா இருக்கும்னு. ஸோ அப்போ அதில் ஒன் ப்ளஸ். இப்போ ஒர்க் அவுட் டேட்டா அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சிங்க. சொல்லப்போனால் இன்னும் நம்ம பவர் சேவர் மோட்னா நான் டேரக்ட் பவர் சேவர் மோட் சொல்லலை. டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல் பவர் சேவர் மோட் போட்டிங்கன்னா நோ யூஸ். 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எங்கேயாவது பர்மா பசாரில் கொஞ்சம் லுக்காக இருக்கக்கூடிய வாட்ச் எதாவது வாங்கினீங்கன்னா போதும். அந்த வாட்ச் டைம் காட்டும் தெரியுமா, அதே மாதிரி தலைவனும் டைம் காட்டுவான். வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டான். ஸ்டெப் கவுண்ட் பண்ண மாட்டான், ஸ்லீப் ட்ராக் பண்ண மாட்டான், எந்த சென்சாரும் வேலை செய்யாது, வெறும் கிளாக் மட்டும் இருக்கும். ஸோ இதுவே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் சேவர் மோட்குள்ளே போனாலும் கூட உங்களுக்கு வந்து ஸ்டெப் கவுண்ட் ஆகும், ஸ்லீப் ட்ராக் பண்ண முடியும். சொல்லப்போனால் நீங்கள் வேறு ஒரு சில ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், பவர் சேவரில் இருக்கும்போது நீங்கள் வந்து வாண்டடாக ஒர்க் அவுட் ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்து அமேஸ்ஃபிட்டுக்கு ஒரு பெரிய ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஆப்பு, இப்போ ஒர்க் அவுட் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசினேன்ல, ஒர்க் அவுட் அப்படின்னாலும் இந்த ஒர்க் அவுட்டோட டேட்டா ப்ரெசென்ட் பண்ணி அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னு வரும்போது ஆப்பில் வந்து எனக்கு ஜெப்பாப் ரொம்ப பிடிக்குங்க. முன்னே இப்போ ஜெப்பாப் வந்து ரிவாம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெப்பாப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெல்த் ஆப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஜெப்பாப்பில் இன்னும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு எண்ட் யூசர் டேரெக்டாக ஒரு ஆப்பை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எதில் இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஹெல்த்தில் இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் கன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து கன்சிஸ்டன்சி டியூரிங் ஒர்க் அவுட் அப்படின்னும் போது ஒர்க் அவுட் கன்சிஸ்டன்சி தலைவன் தான். வேறு லெவல் கன்சிஸ்டன்ட் ஒர்க் அவுட்டில் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் இந்த 4-5 மாதத்தில் 4 மாதம் எப்போ வாங்கினோங்க அந்த டேட்லேருந்து இன்ன வரைக்கும் தலைவன் கிட்ட நான் ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயம் பார்த்ததே கிடையாது. பட்
கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். அதாவது 45 கிலோமீட்டருங்க சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி டெய்லி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 100 days of 50 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 50 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். Day 1 Day 2 Day 3 போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி. இதில் யோசிச்சு பாருங்க, Day 8 Day 7 அன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் 45 கிலோமீட்டர் போயிருக்கேன். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு பார்த்தா இதில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்படி பார்க்குறேன், பார்த்தா நார்மல் கிளாக் இருக்குது. எங்கடா ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தா தலைவன் ரீபூட் ஆகி VROS அனிமேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் நிலவரம். ஸோ நார்மல் கிளாக்குக்கு போயிடுச்சு. நான் கூட ரீபூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்யூம் ஆகும் போல் ஏதோ நடந்திருக்கு போல் நினச்சேன். அன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட் டேட்டா ஸ்வாகா. பட் இதில் அந்த மாதிரி நான் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் இப்போது ஒர்க் அவுட் டேட்டாலேயே ரொம்ப டீப்பர் டேட்டா வேணும். கேடன்ஸ் இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ரன்னிங் போகும்போது ஒரு சில டேட்டா, நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஓடுறீங்களா, லெஃப்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, ரைட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, அதேமாதிரி பேட்மிண்டன் ஆடுறீங்க எவ்வளோ ஸ்விங்கு, உங்களோட பேட்மிண்டனில் உங்களோட ப்ளே ஸ்டைல் என்ன. ஸோ இந்த மாதிரியான டேட்டாலாம் பார்க்கணும் அப்படின்னா டேட்டாவில் கொஞ்சம் இன்டெப்த் அப்படின்னு வரும்போது அப்போது OnePlus வாட்ச். இதுவே சைக்கிளிங்லேயே நீங்கள் 300 400 600 கிலோமீட்டர் கூட போங்களேன், ஒரு கிலோமீட்டருக்கும் டைமிங்கை தனியாக பிரித்து கொடுக்குற எபிலிட்டி வந்து அமேஸ்ஃபிட் கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 வாட்ச்லேயுமே வெவ்வேறு மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக வந்து பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சில் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஆஸ்பெக்ட் as well as ஸ்லீப் ட்ராக்கிங் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக OnePlus வாட்ச் நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணுறாங்க. அக்கேஷனலாக நான் சொன்னேன் இல்லையா, மொத்தத்தில் ஒரே ஒரு தடவை ஃபெயிலியர் ஆச்சு. அந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போதே போயிடுச்சு. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் தான், சாதாரணது இல்லை. இதில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக இன்ன வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். மற்றபடி பேட்டரி லைஃப் ஃபல்ட்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் நல்லாவே ட்ராக் பண்ண முடியும். ஆப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்கவே இல்லை, அவங்களா குறுக்க பூந்து என்னென்னமோ யூட்டர்ன் போட்டு டேபிள்லாம் உடச்சி வச்சிருக்காங்க. ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் இந்த வாட்சஸ்லாம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கு நான் Q&A மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ் பற்றியும் அதே சமயம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் பற்றியும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நீங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இது சார்ந்து இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். மாசான டேட்டாவோட திரும்ப நான் வருவேன். ரைட்டா? ஏதோ வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபுரணி. பார்க்கலாம். பை.